வணக்கம். காலை வணக்கம். நான் இங்கு கதை படிக்க வருகிறேன். பொது உடைமை கட்சியின் தலைவர் ஜீவானந்தம் ஓர் இரவில் எழுத்தாளர் புதுமைப்பித்தன் வீட்டு கதவை தட்டி பசியோடு இருக்கிறேன், ஏதாவது சாப்பிட கொடு என்று கேட்டார். அதற்கு புதுமைப்பித்தன் வீட்டிலிருந்த பழைய சாதத்தை கொடுத்தார். மகிழ்ச்சியோடு அதை உண்டார். ஜீவானந்தம் சாப்பிட்டு விட்டு அங்கேயே படுத்து உறங்கி விட்டார். மறுநாள் காலையில் குளிக்க போகும் பொழுது தனது பையில் இருந்த சில்லறை பொட்டலத்தை ஜீவா பத்திரப்படுத்தி வைப்பதை பார்த்தார் புதுமைப்பித்தன். இவ்வளவு பணத்தை வைத்து ஏன் பட்டியோடு அவ்வளவு தூரம் வந்தேன்? இதை வைத்து எங்கேயாவது ஹோட்டலில் சாப்பிட்டு இருக்கலாமே என்று கேட்டார். அதற்கு ஜீவா நேற்றிரவு பொதுக்கூட்டத்தில் உண்டியல் குலுக்கியதன் மூலம்